ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களில் சில பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, சில பேர் பல பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு யூடியூபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் இல்லாத 5 ஃப்ரீ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஆப்பு, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல எந்த ஆப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா InShot. இந்த எடிட்டிங் ஆப் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப்பில் வந்து பெருசாக நம்மளுக்கு முக்கியமாக யூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் வீடியோ மாதிரி பண்ணுற ரீல்ஸு டிக்டாக்கு இப்போ இல்லை, சரி ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து போர்ட்ரேட் வீடியோ தேவை. அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நார்மல் வீடியோ மாதிரி லேண்ட்ஸ்கேப் போட்டுக்கலாம், ஸ்கொயரு, இந்த மாதிரி நீங்கள் பல ரேஷியோவில் வச்சு நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வால்யூம் பூஸ்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு வால்யூம் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக வர மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து லேயர் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த வீடியோ சைடில் இன்னொன்று வீடியோ ஓடும். அதாச்சும் அந்த InShot ஆப்பை ஊற்றி ஓடும். அதே மாதிரி மேலே லோகோ வந்து அனிமேஷன் ஓடும். இந்த மாதிரி ஒரு வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கு மேலே லேயர் வச்சு அதுக்கு மேலே இன்னொன்று வீடியோவும் நம்ம ஓட விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷனை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதோட எஃப்பிஎஸை கூட நம்ம மாற்ற முடியும். சரி, இப்போ வந்து நம்ம வாட்டர்மார்க் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஆப்பை பொறுத்தவரையும் வாட்டர்மார்க்கு இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒருத்தரையும் அந்த வாட்டர்மார்க்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு ஆடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தோன்னா நம்ம எவ்ரி டைம் வீடியோ பார்த்து தான் அந்த வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக வாட்டர்மார்க் எடுக்கிறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரோ வெர்ஷன் போனோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஆப்ஸை பற்றி பார்க்கறதுனால அதை பற்றி சொல்ல. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து எடுக்கிறதா இருந்தால் ஓகே, இல்லை எனக்கு வீடியோ பார்க்காமே எடுக்கணும், நீ என்ன வீடியோ பார்த்து வாட்டர்மார்க் எடுக்கிற ஆப்பை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதான் ஃபஸ்ட்டு ஆப்பு சொல்லியிருக்கேன், இன்னும் 4 ஆப் இருக்குது. அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் டெசிஷன் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஆப் பேர் என்னன்னா விடோவோ சம்திங் எனிதிங். இப்போ வந்து இந்த ஆப் எதுக்காக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேர் வந்து நம்மள மாதிரி சேனல், இப்போ என்ன மாதிரி டெக் சேனல், விளாக் சேனல் இல்லாமல் நிறைய பேர் எப்படின்னா சில செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோவை வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணி அதில் நிறைய டிரான்சிஷனு, எஃபெக்ட்டு, மியூசிக்லாம் ஆட் பண்ணி போடுவீங்க. ஏன் உங்களோட சின்ன பிள்ளை இமேஜாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற இமேஜஸையும் நீங்கள் வந்து டிரான்சிஷன் போட்டு ஸ்லைட் ஷோ ஆக்கி டிரான்சிஷன் போட்டு மியூசிக்கு போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக அப்லோட் பண்ணுவீங்க, இல்லைனா யூடியூப்பில் ஷார்ட்டாக போடுவீங்க. அது எனிதிங், நீங்கள் உங்களோட இதை போடுறதா இருக்கட்டும், இல்லை ஆக்ட்ரஸோட செலிப்ரிட்டியோட போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான் இந்த ஆப்பு. சரி, இப்போ இந்த ஆப்பில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணுற மாதிரி சாம்பிள் டெம்ப்ளேட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு அது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை வந்து நம்மளோட வெர்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறையா இப்போ ப்ரிவியூஸ் இருக்கும், அதை பார்த்து இங்கே க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து என்னென்ன இமேஜஸில் வந்து வேணும்னு கேட்கும். நீங்கள் இமேஜஸை செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் அதிலே கொஞ்சம் மியூசிக்கு, அந்த சில டிரான்சிஷனு இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக ரீல்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோலேயே வாட்டர் மார்க் இருக்குது. InShotல நான் சொன்ன மாதிரி இதுலேயும் நீங்கள் வீடியோ பார்த்து தான் வாட்டர் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னடா இதுவரையும் சொன்ன 2 ஆப்லேயுமே வீடியோ பார்த்து தான் வாட்டர் மார்க்கை எடுக்க முடியுங்கிறியே, அப்போ நீ சொல்கிற போல எல்லா ஆப்புமே வீடியோ பார்த்து தான் வாட்டர் மார்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது அடுத்து இன்னொரு 3 ஆப் இருக்குது. இந்த 3 ஆப்பில் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து தான் வாட்டர் மார்க் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் 3 ஆப் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல எந்த ஆப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Vlogit. இந்த ஆப்பு வந்து நம்ம வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு போடக்கூடிய எல்லா வீடியோவுமே இந்த Vlogit ஆப்லேருந்து தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவும் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அந்த Vlogitல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறோங்கிறது வரையும் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ இந்த ஆப்பு வந்து நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் ஃபஸ்ட்டில் வைக்கலை,
ஏன் 3வது இடத்துல வச்சுருக்கேங்கிறதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இதில் வந்து சேம் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ்டு, சேமுங்கிறேன், சேம் ரேஷியோ தான். நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதில் வந்து இது வந்து ஒரு யூடியூபர்ஸ்க்காகவே செய்யப்பட்ட ஆப், ஓகேவா? நம்ம நார்மலாக யூடியூப் வீடியோனால் எப்படி பார்ப்போம், லேண்ட்ஸ்கேப்பில் தான் பார்ப்போம். ஓகே, லேண்ட்ஸ்கேப்புங்கிறனால இதோட ரேஷியோ, இந்த ஆப்பில் உள்ள ரேஷியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ணாலும் அது எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு வெர்டிக்கல் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் ப்ளே ஆகும். 2 சைடும் பிளர்ராக இருக்கும், இல்லைனா பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்பை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக ப்ளே பண்ண முடியாது. இது வந்து எப்போவுமே இந்த ஆப்பில் வந்து இது ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. சின்ன எரரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து இது லேயர் எடிட் இருக்குது. நம்ம வந்து பல லேயர் வச்சு, லேயர் எடிட்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்ஷாட்லேயே சொல்லியிருப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பல லேயர்ஸ் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா 720 வரையும் நீங்கள் வந்து கெஸ்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் கெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 720p வரையும் அந்த ரெசல்யூஷன் வரையும் நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணிக்க முடியும். நான் 1080p ஃபுல் ஹெச்டியில் வந்து நான் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக் சம்திங் எதாச்சும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் தான் 1080p உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து வால்யூம் பூஸ்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு சவுண்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சவுண்டு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதில் இன்னொன்று ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப பயங்கரமாக குறையும். இதில் வந்து ஸ்டோரேஜ் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வந்து எபோவ் 2 GB தான் வரும் 1080pயில். கம்பேரிட்டிவ்லி இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆப்ஸ் வந்து இந்த Vlogit விட கம்மி ஸ்டோரேஜ் குடிக்குது. கம்பேரிட்டிவ்லி சேம் 1080pயில் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற 2 ஆப்பை விட Vlogitல ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்பில் வந்து நிறையா ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. நானும் இனிஷியல் ஸ்டேஜில் இதே ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. சம்டைம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணி அதை என் ஃபோனுக்கு மாற்றி நான் எடிட் பண்ணும்போது திஸ் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டுன்னு சொல்லி வருது. அது என்னன்னு தெரியல. எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் எடுக்கிறது. ஐஃபோனில் எடுத்து கூட சம்டைம் ஐஃபோனில் வீடியோ எடுத்து நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் எடிட் பண்ணால் இந்த இஷ்யூ வரும். ஏன்னா ஐஃபோனில் சில செட்டிங்ஸ் மாற்றாமல் இருக்கும், அதனால் வரும். பட் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே வீடியோ எடுத்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே எடிட் பண்ணும் போது இந்த இஷ்யூ வருது. அதுக்கான ஃபார்மேட்டையே இந்த ஆப்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்கிறப்ப நிறையா இதனாலே வந்து எனக்கு எடிட்டிங்கில் வந்து நான் ரொம்ப டைம் எனக்கு வேஸ்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக இந்த ஆப்போட வாட்டர் மார்க்கை பற்றி பேசுவோம். நான் ஏன் வாட்டர் மார்க்கை பற்றி கடைசியாக பேசுகிறேன்னா, இந்த ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் கடைசியில் தான் வரும். வாட்டர் மார்க் வந்து எல்லா ஆப்லேயும் வர மாதிரி மேலே கீழே சைடில் அந்த மாதிரிலாம் கலரில் இல்லாமல், இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா கடைசி 5 செகண்ட், அதாச்சும் 10:1 10:5 வரையும் அந்த மாதிரி கடைசி 5 செகண்ட் வந்து இதில் வாட்டர் மார்க் வரும். நீங்கள் வந்து வேணும்னா அதை வந்து வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப வாட்டர் மார்க் வரத்துக்கு சான்ஸ் கம்மி. நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவேன் 1080p வேணுங்கிறதுக்காக. நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வாட்டர் மார்க் வரல. நான் கெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப வாட்டர் மார்க் வந்துச்சு. அதில் சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஆப்பில் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மற்ற ஆப் வந்து என்ன தான் ஃப்ரீ ஆப்பாக இருந்தாலும் வாட்டர் மார்க்கு கொடுத்து நம்மளை இது பண்ணுறாங்க. பட் இந்த ஆப்பில் வந்து கடைசியில் வாட்டர் மார்க்குனால நம்ம வந்து ஈஸியாக ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆப் பேர் வந்து VITA. சரி, இப்போ இந்த VITAவை பற்றி பார்க்கும்போது இந்த VITAவில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஏற்றினோன்னா வாட்டர் மார்க் இருக்கும். ஆனால் நீங்கள் செட்டிங்ஸில் போய் VITA வாட்டர் மார்க் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. ஓகேவா? இதுக்கு எந்த வீடியோவும் பார்த்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண தேவையில்லை. செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணாலே போதும். சரி, இப்போ நம்ம வந்து இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இதுலேயும் வால்யூம் பூஸ்டர் இருக்குது, லேயர் எடிட்டிங் இருக்குது, வந்து ரேஷியோவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே 2 ஆப்பில் பார்த்த ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனில் நீங்கள் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்பிஎஸ்ஸை நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. எஃப்பிஎஸ் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே டிஃபால்ட்டாக தான் இருக்கும் எஃப்பிஎஸ். அதே சமயத்தில் உங்களால் பிட் ரேட்டும் இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரெசல்யூஷன் மட்டும் 720, 1080, 480, 360 அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். சரி, இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த பக் இது. நானும் இந்த ஆப்பை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த ஆப்பில் வந்து எப்போவுமே இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன்னு வைங்களேன், எடிட் பண்ணுறப்ப அந்த வீடியோவாக அந்த எடிட்டிங் ஆப்லேயே ப்ளே பண்ணுவேன்.
ப்ளே பண்ணிக்கிட்டே போகிறப்ப தான் எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும், எந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும், எந்த இடத்துல லோகோ பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம செய்ய முடியும். ஒருத்தரையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த நிமிஷத்தில் இதை ஆட் பண்ணணும், இந்த நிமிஷம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறப்ப அதை 1க்கு 2 தடவை அதுலேயே ப்ளே பண்ணி பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ஆப் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அடிக்கடி என்னென்னா ப்ளே பண்ணும்போது நிறைய பக்கு வருது. பக் மீன்ஸ் ப்ளே ஆகிறப்ப அப்படி ஸ்ட்ரக் ஆகி வருது. இப்போ நான் வந்து அந்த ஆப் உள்ளே நான் வீடியோவை ப்ளே பண்ண விட்றேன் அப்படின்னா கண்டினியூவாக ப்ளே ஆகாமல் இடையில அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வருது. 1 செகண்ட் அப்படியே 1 2 3 4 அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு 2 செகண்ட் ஸ்ட்ரக் ஆகிட்டு 7 அதுக்கப்புறம் 11 அந்த மாதிரி இடையில அது உள்ளே அந்த எடிட் பண்ணுற டயத்தில் நம்ம ப்ளே பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகி வருது. அது ஒழுங்காக ப்ளே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு பக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பக்கு இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. மேபி இதை ஒரு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி ஆப், நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப் அதுன்னு பார்க்கும்போது VN. இப்போ இந்த VN அப்படிங்கிற ஆப்பை தான் நம்ம சேனலுக்கு வந்து எடிட் பண்ண யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக Vlogitக்கு அப்புறமா இந்த ஆப்பை தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வெர்டிக்கல் வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஆப்பு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்க்கும்போது இல்லை வாட்டர் மார்க் இல்லை, நிறையா ப்ளஸ்ஸும் இதில் இருக்குது. அதனால் இந்த ஆப்பு தான் இப்போ நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ஆப்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட்டர் மார்க் கிடையாது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் வச்சு வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரெசல்யூஷன் மட்டும் இல்லாமல் எஃப்பிஎஸ்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பிட் ரேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பிட் ரேட்டு, எஃப்பிஎஸ், ரெசல்யூஷன் இது 3யுமே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் 4K வீடியோ கூட இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே அதிகமாக ஃபுல்லாக வச்சுருந்தா 4K குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை கூட இந்த ஆப் வந்து கொடுக்கும். அதுதான் இந்த ஆப்பில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்லேயும் இந்த லேயர் எடிட்டும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த லேயர் எடிட்டுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நம்ம சேனலுக்கு வந்து அது கொஞ்சம் முக்கியமான ஃபீச்சர் தான். எனக்கு தேவையான ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ அந்த ஃபீச்சரும் இந்த ஆப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா வால்யூம் பூஸ்டர் இல்லை. சம்டைம் ஏதாச்சும் ஒரு நான் பேசுகிற வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற எதிர்பார்ப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் இல்லை. அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஃபீட்பேக்கு. அதே சமயத்தில் வந்து இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஐ மீன் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணும்போது இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கிளிப்பை வந்து ரிவர்ஸ் மோடு போடுறது, அந்த வீடியோ வந்து அப்படியே ரிவர்ஸில் ப்ளே ஆகும்ல, அந்த ஆப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பீடு, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வைங்களேன், நான் வந்து இதை வந்து இப்போ 1x அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ யூடியூப்லேயே இந்த செட்டிங் வந்துருச்சு. நீங்கள் வந்து மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ப்ளே டைமை போய் 1.25 1.50 1.75 2x அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஸ்பீடாக பார்ப்பீங்க. நான் பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்ல, அதே மாதிரி இந்த ஆப் உள்ளேயே நம்ம அந்த கிளிப்பை வந்து வேகமாக போக வைக்கிறதுக்கு வந்து ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. அதில் என்னன்னா நம்ம வந்து இந்த 1x 2x 4x 8x 1.25x இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. அதிலே இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. அந்த கர்வுனா ஒரு கர்வ் ஸ்ட்ரைட்டாக போகும். அதை நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஸ்பீடு வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். ஒரு ஸ்பெசிஃபிக் கிளிப்பில் வந்து ஸ்பீடு அதிகமாகவும் கம்மியாகும். இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணும் போது இந்த ஃபீச்சர், இந்த கர்வுங்கிறத யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்த கிளிப்போட வால்யூம் கட் ஆகிடுது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த வால்யூமோட அந்த கிளிப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கர்வுங்கிறத நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சராக இருந்துச்சு. நான் எங்கேயும் பார்க்காத புதுசாக இருந்துச்சு அந்த ஃபீச்சர். ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பக் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருந்து இப்போ நான் சொன்ன 5 லிஸ்ட்டில் உள்ள ஆப் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் சேனலுக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண வேறு என்ன மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த ஆப்பை பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி நான் நம்ம சேனலுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டையுமே பண்ணவங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? சரி, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.